முகநூல் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை காந்தி மியூசியத்தில் இருந்து துவங்கி எம்ஜிஆர் விளையாட்டு மைதானம் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க காரணமாக இருந்த பீட்டா அமைப்புக்கு கண்டனம் தெரிவித்தும், ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்றாத மத்திய அரசை கண்டித்தும், தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தியும் பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஏராளமான மாணவிகள் தங்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாட்டு மாடு இனத்தை அழிக்கவே பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டிய மாணவர்கள் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட போறதில்ல. இது எதுக்கு நடக்குதுன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உழவர்கள் ஜென்ரலா பார்த்தோம்னா இப்போ ஆக்ஸ்னா என்ன சொல்றது, காளை மாடுகளை அடிமாட்டு விலைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் சதி நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கணும்.